வணக்கம், நான் உங்கள் அடையா சுரேஷ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ இதில் என்ன கவனிக்க போகிறேன்னா, டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சில சொல்லியிருப்பேன். இது இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டோட பிரேக்கு, இது வந்து பேக் பிரேக்கு. ஏற்கனவே ஒரு வண்டி இப்போ நான் போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்லேயே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஃப்ளோர் போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு பவர் இருக்கும், இதை ஆப்ரேட் பண்ணிக்கிறேன்ட்டாரு. ஃப்ரண்ட் பிரேக்கு இதுலேயே வந்துருது ஆல்ரெடி. ஓகே, கீர் ஆனால் லிஃப்ட் அவரால் பண்ண முடியாது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நோட்டில் வந்துடும். ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு வண்டி ஒரு இடத்துல போட்டு காமிச்சாங்க. அது காமிக்கும்போது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகணும், செகண்ட் இவ்வளோ தூரம் வரணும், இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும். எனக்கு பார்த்து ஐயோ மனசே கஷ்டமாயிடுச்சு, என்னடா இப்படிலாம் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த வண்டியை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். வெளியே பண்ணி கொடுத்த வண்டியை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நான் பண்ண வண்டி பாருங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு கூட நவுல பாருங்கள், அவ்வளோதான் இதுதான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த புடியோட பாருங்கள், வண்டிக்கு மேட்சிங்காக போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று கஸ்டமர்லாம் கேட்கவே இல்லை, நானாக தேர்ந்தெடுத்து இந்த மேட்சிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். சார் கேமராமேன் சார் அப்படியே சுற்றி காமிங்க பாருங்கள். டியூப்லெஸ் டயரு, ஸ்ட்ராங் மட்கார்டு, ஏறி நின்னாலும் அசராத மட்கார்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா, நீட்டிச்சு உழைக்கணும், பேர் சொல்லணும். அப்படியே பாருங்கள், ரிஃப்ளெக்டர் லைட்டு. இதில் இன்னும் அட்வான்ஸாக எதனா பண்ணணும், ஆனால் நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணுங்கள், இதில் இன்னும் ஷோ பண்ணுங்கள், இன்னும் லைட் போடுங்க, அந்த மாதிரி எதனா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுறேன். தம்பி இதே டீச்சர்ஸே கேட்பான். யூடியூப் ஷாக்காக சார். இந்த சைடு ஃப்ளோர் பாருங்கள், இந்த சைடு ஃப்ளோர் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளோரில் ஏறி நின்னாலும் ஒன்றாகாது பாருங்க, பக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே 3.5 mm பிளேட்டு. இந்த பிளேட்டு விட திக்கு. இதுக்கு ஒரு காலர் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, ஜவா மாதிரி போட்டு அதில் மேட் போட்டிருக்கேன் பாருங்க. அப்படியே பாருங்க, நான் வண்டியோட உங்களுக்கு டெமோலாம் காமிச்சிட்டேன். இப்போ வண்டி ஒரு சின்ன ட்ரைன் காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துருங்க. ஃபஸ்ட் கீழ் அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அதாவது ஓட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது லைட்டாக ஓட்டிக்கலாம், நல்லா ஓட்டுறோம், ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கலாம். எப்படி ஓட்டினாலும் இந்த வண்டி வந்து நம்ம போகிற செட்டு வந்து தாங்கும். அதுதான் அடையா சுரேஷ் டன்.